GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சில் ட்ரிம் டூல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பிளேனில் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் உள்ளே என்டர் ஆகிட்டேன். வழக்கம் போல் பிளேனை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து ட்ரிம் கமாண்ட் இந்த இடத்துல இருக்குது. சரி, இருக்கிறதுலே வந்து ஈஸியான கமாண்ட் வந்து ட்ரிம்மு தான் சாலிட்வொர்க்ஸில். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து மவுஸ் எடுத்துன்னு போகிறோமோ அங்கெல்லாம் வந்து ட்ரிம் ஆகினே இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பார்க்கலாம் இப்போ ஈஸியாக. அதுக்கு முன்னாடி வந்து நான் சும்மா சில ஸ்கெட்சஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெக்டாங்கிள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ நிறைய ஸ்கெட்ச் வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ட்ரிம் கமாண்டை செலக்ட் பண்ணுறேன். ட்ரிம் கமாண்டை சொன்னோன்னே பவர் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியான கமாண்டுன்னு சொன்னேன். ஏன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட்டு மவுஸ் பட்டனில் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கின்னு கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கின்னு எங்கெல்லாம் மூவ் பண்ணுறனோ அங்கெல்லாம் வந்து ட்ரிம் ஆகினே இருக்கும். இப்போ நான் மூவ் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகிறனோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகிடும், ட்ரிம் வந்து அழகாக கட் ஆகினே இருக்கும். நான் அப்படியே சீக்வன்ஸாக அழகாக போகிறேன். ஸோ எங்கே வேணாலும் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ட்ரிம் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான கமாண்டு. இது பண்ணுறதுக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும். வழக்கமாக கம்பெனியில் ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரிம் பண்ணி விளாடின்னு இருப்போம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ட்ரிம்மு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மவுஸ் லெஃப்ட்டு மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கினே மவுஸை வந்து எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து ட்ரிம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, பார்த்துட்டிங்களா? இதான் வந்து ட்ரிம்மில் பவர் ட்ரிம். அடுத்தது வந்து கார்னர் ட்ரிம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஸ்கெட்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ கார்னர் ட்ரிம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் கார்னர் ட்ரிம். இதை ஒரு வாட்டி பிக் பண்ணிட்ட உடனே கார்னர் ட்ரிம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனு செகண்ட் லைன் செலக்ட் பண்ண உடனே மீதி எல்லாம் டெலீட் ஆகிடும். இப்போ அதேமாதிரி இங்கே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனு செகண்ட் லைன் இதை செலக்ட் பண்ண மீதி இல்லை, உங்களுக்கு வந்து தேவையில்லாத இடத்த வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறீங்க. இதுதான் வந்து கார்னர் ட்ரிம். திருப்பி வேணா பார்க்கலாம். ட்ரிம் கார்னர் ட்ரிம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் இது மீதி எல்லாம் போயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கார்னர் ட்ரிம் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பவர் ட்ரிம் ஈஸியாக இருக்குன்னா பவர் ட்ரிம் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கமாண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கமாண்ட் பார்க்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.